Hi friends, good morning. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான அதே டைம்ல ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். Friends, என்னோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா kindly subscribe. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னா புளிச்சக்கீரையை வச்சியான ஒரு ரெசிபி தான். நான் இதுக்கு முன்னாடியே புளிச்சக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பட் அது ஒரு டைப்பில் பண்ணது, இது இன்னொரு டைப்பில் பண்ணது. புளிச்சக்கீரை பிடிச்சவங்களுக்கு மட்டும் எந்த டைப்பில் பண்ணாலும் இந்த கீரை பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு புளிச்சக்கீரையே பிடிக்காது. இது என்ன கீரை வந்து புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த கீரையோட நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கீரைனா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஒரு விஷயத்தால் நமக்கு நல்லது நடக்குதுன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கூட நான் சாப்பிட்ருவேன். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கீரையை நம்ம மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த கீரையை வந்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிடணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் அடியில் இறங்கிடும். இந்த கீரையெல்லாம் மேலாப்பில் எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு எண்ணெய்லாம் தேவையில்லை, எல்லாமே நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நம்ம கைவிடாமல் கருகிடாமல் வறுக்கணும். அது போட்ட கொஞ்ச நேரத்துலேயே டப்புன்னு வெடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறிட்டு இருக்கும். அந்த சமயம் பார்த்து நம்ம கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். தீயை வந்து நம்ம சன்னமாக வச்சுக்கிட்டா போதும், நமக்கு எதுவுமே கருகாது. நல்லா அழகாக எல்லாம் ஒரே லெவலில் வறுத்து கொடுத்தோம். நம்ம வறுத்துட்டு இருக்கும்போதே அந்த வாசம் நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வறுபட்டுருக்கு பாருங்கள். போதும், இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்துடணும். இப்போ அதிலே ஒரு ஸ்பூன் வரமல்லியும் போட்டு இதே மாதிரியே வறுத்து எடுத்து இந்த தட்டிலே கொட்டி வச்சிடலாம். இப்போ இதே கடையிலே நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு கையளவுக்கு, அதாவது ஒரு 3 கட்டி பூண்டு இருக்கும், அந்த உரிச்ச பூண்டு எடுத்து நம்ம இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகாய். இந்த புளிச்சக்கீரைக்கு தேவையான வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாயில் வந்து முன்னாடிலாம் நம்ம இந்த மிளகாயில் சகப்பாக இருக்கிற மிளகாயை தவிர இன்னொன்று அந்த ஒரு மாதிரியாக கலர் மாறி இருக்கும். எங்கள் மாமியார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து கடைசி காய்ப்பு மிளகாயில், அது வந்து சாவட்டக்கான்னு சொல்லுவோம், அதனால் ஒன்றும் கிடையாது, என்ன உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இதை வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கலர் மாறினது அதுக்கப்புறம் இந்த உடஞ்ச மிளகாய் அந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 மிளகாய் இருக்குமா இல்லை ஒரு 20 மிளகாய் இருக்குமா, அதை தூக்கி போட மனசு வராமல் அதை எடுத்துக்கிட்டு கடைசியில் இவ்வளோ பெரிய வியாதி வந்து நம்ம உடம்புல வாங்கிக்கணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. நமக்கு இந்த வம்பே வேண்டாம் சாமி, நம்ம எத்தனை மிளகாய் அந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம். நம்ம உடம்பை கடைசி வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போகிறது நம்ம கீழே தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இப்போ இந்த புளிச்சக்கீரைக்கு நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாய் எடுத்து இந்த எண்ணெயிலே கருகாமல் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையிலே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த வடிகட்டி வச்சோம் இல்லையா, அலசி கழுவி அந்த புளிச்சக்கீரையை இதில் நல்லா எடுத்து போட்டுட்டு எல்லா இடமுமே அந்த தண்ணி படுற மாதிரி ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா அழகாக ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். நம்ம ஒரு பொருளை சாப்பிடும்போது அதுலேருந்து கிடைக்கிற நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம் வைங்களா, அப்போ அந்த நன்மை நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவே நமக்கு ஒரு நல்ல வைப்பு தான். ஸோ நம்ம இந்த புளிச்சக்கீரையிலே என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த கீரையை நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ரத்த சோகை நோய்ங்கிறது இல்லாமல் போய்விடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது, அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு குறைக்குது. நல்ல விஷயம் தானே. இந்த புளிச்சக்கீரை செரிமான சக்திக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, குடலில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் அப்புறம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்கிறத தவிர்ப்பது நல்லது. தென் இந்த கீரையில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். அப்புறம் இந்த கீரை நம்ம உடம்பு சூட்டை குறைக்கும். இந்த புளிச்சக்கீரையை நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் ஸ்ட்ராங் ஆகி அந்த புற்றுநோய் செல்கள் வரவிடாமல் தடுக்கும். இந்த கீரையை நம்ம வேக வைக்கும்போதே ஒரு புளியாங்கட்ட அளவுக்கு புளியும் ஒரு 2-3 பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வர கொத்தமல்லியும் வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கீரையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ இதை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அரைச்சதுலேயே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா அந்த வரமிளகாயையும் எடுத்து போட்டு இதில் நல்லா குறைன்னு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வதக்கின பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஏன்னா நம்ம கீரையை வந்து அரைக்கும் போதும் நம்ம இதை சேர்த்து அரைக்க போகிறதுனால இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதிலே நம்ம கீரையை கடைஞ்சாலும் சரி, இல்லை வேறு ஒரு மிக்ஸி ஜார் இருந்தாலும் அதில் போட்டு இந்த கீரையை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பேஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா வச்சுருந்தோம் இல்லையா அரைச்சி, அதுலேருந்து இந்த கீரைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம நிறையா அரைச்சி வச்சுருந்தா கூட நம்ம எல்லாத்தையும் போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம இந்த கீரையோட இன்னொரு சுற்றி மிக்ஸ்
மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. இதேமாரியே நம்ம மிச்ச மீதி இருக்கிற கீரை அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பேஸ்ட் பண்ணி முன்னாடி அரைச்ச கீரையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த வெந்தயம், வரமல்லி, வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் வதக்கி போட்டது அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஆவி வந்த உடனே நம்ம வடகம் எந்த அளவுக்கு நம்ம வடகம் போடுறோமோ அந்த அளவுக்கு வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு வடகம் எடுத்து போட்டுக்கிறேன். வடகம் எண்ணெயில் போட்டோடனே கொஞ்சம் பொரியும். அதில் இருக்கிற கடுகு மற்றதெல்லாம் வந்து வெடிக்கிறப்ப நம்ம வந்து இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் போட்டுக்கலாம். ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதங்கணுன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இந்த கீரையை எடுத்து இதில் கொட்டிடலாம். நல்லா அந்த எண்ணெயிலே இந்த கீரையை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட புளிச்சக்கீரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம புளியும் சேர்த்துருக்கோம். நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்குனதுனால இது கெட்டு போகவே போகாது. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸாக கூட இருக்கலாம். எடுத்து நம்ம அழகாக வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் எத்தனை நாளுக்கு வேணாலும் கெட்டு போகாது. ஆனால் கை வைக்காமல் மட்டும் நம்ம எப்போ எடுத்தாலும் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனையும் எடுத்து அடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து வேறு ஸ்பூன் தான் போட்டுக்கணும். அதிலே போட்டு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா நமக்கு எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. எனக்கு பார்த்தீங்கன்னா இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதோட வெறும் வாயில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், புளிச்சக்கீரை ரெசிபி இனிதே நிறைவு பெற்றது. இதோட நன்மையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம தயிர் சோறு, மோர் சோறுலாம் சாப்பிடும்போது இதை சைடில் தொட்டுக்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மோர் சாதத்தோட கடைசியில் மோர் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட இந்த கீரையை கலந்து நம்ம அந்த மோரை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பாய்.